ஃபியூச்சரில் நீங்களும் ஒரு பெரிய அனிமேட்டர் ஆகணும் ஆம்பிஷன் இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு அனிமேட்டர் ஆகிறதுக்கான பேசிக் ட்ராயிங்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன ட்ராயிங் நான் சொல்லி தர போகிறேன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் மெத்தட் வந்து நிறைய அனிமேஷன் மூவிகளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து சில பிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இதில் வந்து எல்லா பிக்லையும் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். அதுலேயும் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ் இந்த பேஸ் லெவல் வச்சு தான் அவங்க இந்த எல்லா அனிமேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் லெவல் ட்ராயிங்கை தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் எது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டாட் வச்சுங்க. ஸோ இந்த டாட் தான் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த டாட்டை வந்து வேனிஷிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சென்டரில் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த டாட்டில் இருந்து நம்ம நிறைய லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லைக் எ ஸ்பைடர் வெப் மாதிரி. ஸோ நிறைய லைன்ஸ் நம்ம போட போகிறோம். பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த லைன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப டார்க்காக வரைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் வரையணும். ஏன்னா ஃபைனலாக வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ லைட்டாக போட முடியுமோ அவ்வளோ லைட்டாக போடுங்க, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் விசிபிள். ஸோ அவ்வளோ லைட்டாக நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் எத்தனை லைன் சார் போடுறது, ஒரு 10 லைன் போடலாமா, 20 லைன் போடலாமா? ஸோ இது வந்து கவுண்டபிள் கிடையாது, அன்கவுண்டபிள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லைன் வேணுமோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் வேணும்னா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, 360 டிகிரி சுற்றி நம்ம வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதான் ரூல்ஸு. ஸோ அதனால தான் இது ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே, எல்லா மெத்தடும் நம்ம பண்ணியாச்சு. பட் என்ன ட்ராயிங் பண்ண போகிறோம், இந்த பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன ட்ராயிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரீட் வியூ தான் பண்ண போகிறோம். ஸோ இது நிறைய அனிமேஷன் மூவியில் நிறைய கேம்ஸில் இந்த வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ட்ராயிங் நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா லைனும் நீங்கள் போட்டு முடிச்சாச்சா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இந்த டாட்டில் இருந்து ஒரு லைன் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்குங்க, ஓகேவா? அதேமாதிரி பேரலாக ரைட் சைட்லேயும் சேமாக ஒரு லைன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே ஒன் மூணு லைன், அதுக்கு டவுனில் சேம் ஒரு 3 லைன். ஸோ டோட்டலாக லெஃப்ட் சைடில் 1 2 3 லைன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் 1, அகெயின் டாப்பில் 2, ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடிஷ்னலாக. ஸோ இந்த லைன்ஸ்லாம் தவிர 2 லைன்ஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம். அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன், அதாவது ஸ்லீப்பிங் லைன் அண்டு ஸ்டாண்டிங் லைன். ஸோ நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைகிறது வந்து நல்லது. ஸோ இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்து ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ சில பேர் வந்து ஹரிசாண்டல் லைன் சொல்லிட்டு டில்ட் லைன் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த அப்பர் பார்ட்டில் வந்து நான் வந்து ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுறேன். அகெயின் அந்த எண்டில் வந்து வெர்டிக்கல் லைன், ஓகேவா? ஸோ சேம் லென்த்தில் இங்கேயும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஓகேவா? ஸோ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் கேப் விட்டு ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் அகெயின். எல்லா எட்ஜ்லேயும் வெர்டிக்கல் லைனை நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போயே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா போத்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிளாக்னு ஒரு வேரியேட்டர் வரும். ஸோ அதை தான் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணணுன்னா ஷேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், ஒரு ஒயிட் கலர் லைன் வரும். ஸோ அந்த ஒயிட் கலர் லைனை வந்து அகெயின் அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன், அகெயின் ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு பேரல் லைன். ஸோ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்கணும், ஷார்ப் எட்ஜ் மாதிரி போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைனை நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இங்கே ஒரு கட்டிங், அகெயின் ஒரு கேப்பு, அகெயின் ஒரு கட்டு, அகெயின் ஒரு கேப்பு, அகெயின் கட்டு, கேப்பு, கட்டு. ஸோ இந்த கேப்பை மட்டும் நீங்கள் எரேசர் வச்சு அழகாக எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ அகெயின் நீங்கள் டார்க் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் த ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் ஏரியா, அதாவது பிளாட்ஃபார்ம் வரையணும். ஸோ அகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு லைன். ஸோ இதுதான் அந்த வாக்கிங் ஏரியா. ஸோ ஆஃப்டர் த பிளாட்ஃபார்முக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லைன்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த வேனிஷிங் பாயிண்ட்டோட மேலே இருக்கணும். ஸோ அந்த வேனிஷிங் பாயிண்ட்டு கீழே இருந்துச்சுன்னா உங்கள் வியூவே மாறிடும். அதனால் இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு மேலே எங்கே வேணால் இருக்கலாம் அந்த லைன் எண்டு. ஸோ இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பில்டிங்க்கான லைனு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லைனோட எட்ஜு வந்து இதில் வர ஏதோ ஒரு லைனோட கனெக்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். இதில் இங்கே நிறைய லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதிலேருந்து ஏதோ ஒரு லைனில் வந்து இந்த எட்ஜு வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த லைனில் தான் பண்ணணும்னு ரூல்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு லைன். ஸோ இந்த எட்ஜை வந்து இங்கே இருக்க ஏதோ ஒரு லைனோட கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுங்க. அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த லைனை யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுங்க. அகெயின் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ இப்போ என்னன்னா, இதுதான் ஒரு ஃபஸ்ட் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்ம எஃப்னு நம்ம குறித்து வச்சுப்போம். ஸோ இது எப்படி நம்மளோட ஃபஸ்ட் பில்டிங்கோட சைட் வியூ வரையிறது? ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த எட்ஜ் கார்னர் பார்த்திங்கன்னா, அந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ ஹரிசாண்டல் லைன் வரையும் போது பக்காவாக ஹரிசாண்டல் லைன் வரையணும். டில்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து அகெயின் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து பிளாட்ஃபார்மோட ஜாயின் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியுதுக்காக நான் இங்கே ஷேட் பண்ணிடுறேன் சைட் வியூ மட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் பில்டிங். ஸோ செகண்ட் பில்டிங் டாலர் தென் ஃபஸ்ட் பில்டிங் ஆர் ஸ்மாலர் தென் ஃபஸ்ட் பில்டிங். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நீங்கள் வரைகிறது. ஸோ இன்கேஸ் செகண்ட் பில்டிங் வந்து ஃபஸ்ட் பில்டிங்கோட டாலராக இருந்துச்சுன்னா, ஸோ இதோட எண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த எண்டு வந்து இதில் ஏதோ ஒரு லைனோட ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் வெர்டிக்கல் லைன். ஸோ இது வந்து செகண்ட் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ. வேர் இஸ் த சைட் வியூ? அகெயின் அந்த செகண்ட் பில்டிங்கோட எட்ஜில் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்டு அகெயின் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் லைனோட ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அது இதோட இந்த பில்டிங்கோட டாப்போடு நின்றுக்கணும். ஏன்னா அது பிகைண்ட் இருக்கனால அது விசிபிள் ஆகாது. ஸோ இது ஃபஸ்ட் பில்டிங்கோட சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இது செகண்ட் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பில்டிங் வந்து இதே மெத்தடில் தான் நீங்கள் வரைய போகிறீங்க. இன்கேஸ் ஸ்மாலர் தென் செகண்ட் பில்டிங்னா அகெயின் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு லைனை வந்து அந்த பில்டிங்க்கு கீழே எந்த லைன் வருதோ அந்த லைனை நீங்கள் சூஸ் பண்ணி அகெயின் ஒரு வெர்டிக்கல். ஸோ இப்போ டவுட் வரும், ஸோ எங்கே சார் தேர்ட் பில்டிங்கோட சைட் வியூ இல்லை? ஏன்னா செகண்ட் பில்டிங் அதை மறைச்சிட்ருக்கு. ஆல்ரெடி அது ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த தேர்ட் பில்டிங் சின்னதாக இருக்கிறதுனால அதை மறைச்சிடுச்சு. அதனால் அது விசிபிள் ஆகாது. இப்போ ஃபோர்த்து பில்டிங் வந்து தேர்ட் பில்டிங்கோட ஹைட்டாக வேணும்னா ஹைட்டாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன் காட்டிங்கன்னா 3D லுக்கில் அழகாக தெரியும். ஓகே,
ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் சைட்லேயும் நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பேசிக் லெவல் பர்ஸ்பெக்டிவ்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டு அகைன் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.